வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம நம்ம இளவரசன் பற்றி பேச போகிறோம். அது என்ன பேச போகிறோன்னா, நீங்கள் கோயிலுக்கு எப்படி போவீங்க? ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் குடும்பத்தோடு கோயிலுக்கு போவீங்க. அந்த கோயிலுக்கு போகிற நடைமுறை என்னங்க? ஒன்றா பேண்ட் ஷர்ட்டு போட்டு போகணும், இல்லைன்னா வேஷ்டி கட்டிட்டு போகலாம். ஆனால் நம்ம இளவரசன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கருப்பு சட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டாயர். தமிழ்நாட்டிலேயே ஒரு ஹாஃப் டாயர் போட்டு கோயிலுக்கு போன முதல் ஆள் இவர் தான். என்ன காரணம்னா, இது வீடியோ பார்த்து எல்லோரும் அண்ணா ஹாஃப் டாயர் போடாதீங்கன்னா வேட்டி சட்டை கட்டிட்டு கோயிலுக்கு போனான்னு சொல்லணும். அதாவது மனசே சரியில்லைன்ட்டு கோயிலுக்கு போகிறாரு. மனசு எப்படி சரி இருக்குது? வருஷம் பூரா 20 நாள் குடிச்சிட்டு 10 நாள் நல்லவராட்டம் இருந்தால் மனசு எப்படி சரியாக இருக்குது? நம்ம மனசு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? நாம் தான் காரணம். நாம் நல்லா ஒழுக்கத்தோடு இருந்தால் மனசு இல்லைங்க எல்லாமே சரியாகு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகுனா மனசு சரியில்லைங்கிறது. அப்புறம் ஆஃப் டாயர் போட்டு போனால் மனசு எப்படி சரியாக இருக்குது? ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நடைமுறையெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நடைமுறையும் இல்லை, எதுவும் இல்லை. அதாவது ஒழுக்கம் இல்லை, மான மரியாதையோடு தான் ஒரு பக்கம் போகணும். இவர் ஆஃப் டாயர் போட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மையார் காயத்ரியாக சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அந்த அம்மா சொல்லாது. அந்த அம்மாவுக்கு தேவை வீடியோ, பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, இது மட்டும்தான். அதுதான் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த பூசாரியாக சொல்லியிருக்கலாம். பூசாரி ஒரு வேளை சொல்லியிருப்பார், அவர் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டார். மொத்தத்தில் இவருக்கு இலவச வருமானம். இவர் 2 நாளைக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது யூடியூப் வேண்டி தான் போட்டிருப்பார். கண்டிப்பாக இவர் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையும் வேலைக்கு போக மாட்டார். ரெண்டாவது அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாராமா. ஓகே, அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ எடுக்க முடியாதுன்னு நான் கேரண்டியாக நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, அது நீங்கள் சிந்திக்க வேண்டியது. அதுங்க அந்த மக்களெல்லாம் ஃபஸ்ட்டு சிந்திக்க வேணும். அந்த சிந்திப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆஃப் டாயர் போட்டு கோயிலுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அந்த பூசாரி கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆனால் அது இளவரசர் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டார். காட்டினா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த பிஸ்னஸ் மூலம் வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டியதான் பிஸ்னஸே பண்ணுறாருன்னு கேட்டால் இவர் அதை பண்ணுவார். மொத்தத்தில் இவங்களுக்கு, அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு குளத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் போகிறதாலும் சரி, ஒழுக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஒழுக்கமாக இருந்தால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அந்த அம்மையாராக சொல்லியிருக்கலாம். அந்த அம்மையாருக்கு தேவை ஆடம்பரம். கணவர் எந்த இடத்துலையுமே வேலைக்கு போகக்கூடாது. உழைக்காமல் எங்களுக்கு இலவச வருமானம் வரணும். நிறைய பேர் யூடியூப்பர் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்கள மட்டும் சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் யூடியூப் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை வீடியோ எப்படி போடுறாங்க நீங்களே போய் பாருங்கள். ஆனால் இவங்க ஒரு கோயிலுக்கு போகிறது ஆஃப் டாயர் போட்டு போகிறது, அப்புறம் தண்ணி போட்டு கணவர் வலைதளத்தில் உட்காந்துட்டு பேசுவார். மனைவி கண்டிக்க விட மாட்டாங்க. அதை பார்த்து ரசித்து அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வருது. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க மக்கள் தான். அவங்க மக்கள் இந்த சிந்திப்பில்லை என்றைக்குமே நடக்காது. ஒரு ஆஃப் டாயர் போட்டு கோயிலுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். எந்த யூடியூப்லேயுமே நான் பார்த்ததில்ல. ஒரு குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறது நான் பார்த்துக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கோயிலுக்கு போகும்போது என்னென்னா நடைமுறை என்னென்னா, கோவில் நடைமுறை என்னென்னா ஒழுக்கமான ட்ரெஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஒன்றா வேட்டி சட்டை, பேண்ட் சட்டை, ஒரு காய் வேட்டி. ஆனால் ஒரு ஆஃப் டாயர் போட்டு ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வேண்டி ஒரு கோயிலுக்கு போய்க்கிறேன்னா இவர் அதை பண்ணுவார். ஏன்னா இவங்களுக்கு வருமானமே இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போடலைன்னா இவருக்கு வருமானம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் யூடியூப் இருக்கிறாங்க, நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சமையல் கட்டு, குழந்த, அப்புறம் கோயிலுக்கு போகிறங்கிற பேரில் போடுவார். அந்த கோயிலை பற்றி விளக்கமெல்லாம் கொடுக்க மாட்டார். இவங்கள பற்றியாவது விளக்கம் கொடுப்பார். மொத்தத்தில் அந்த அம்மா காய்கறி பற்றி சொல்லணுன்னா கணவரை ஊக்குவிப்பாங்க. எதில் ஊக்குவிப்பார்னா, நீங்கள் எந்த வேலைக்கும் போகக்கூடாதுங்க, நம்மளுக்கு இலவசமான வருமானம் வருதுங்க, நீங்கள் குடித்தா என்னங்க, குடிக்கலினாட்டி என்னங்க, நம்மளுக்கு வருமானம் வருது இல்லைங்க, அதை வச்சு நாம் வாழ்நாள் ஃபுல்லாக குடும்பம் நடத்திடலாங்க. அப்போ நீங்கள் மஞ்சள் காமாலை வந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு வராமட்டாலும் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நம்மளுக்கு கறி எடுத்தீங்காமல் இருக்க முடியாது. அந்த கறியை எப்படி எடுக்கிறதுனா, நாம் உழைச்செல்லாம் எந்த இடத்துலையுமே அந்த காசில் மளிகை சாமானமெல்லாம் வாங்கலை, நாம் முழுக்க இலவச வருமானத்தில் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பொதுவாக ஒரு கணவர் மனைவி இருந்தால் கணவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போவார், மனைவி யூடியூப் வச்சு நடத்தியிருப்பாங்க.
இங்கே கனவை 8 அடி வாஞ்சா மனைவி அதை விட நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்மளுக்கு மக்கள் இருக்கிறாங்க, அது எப்படி இருந்தாலுமே பாதி மக்களாவது பார்ப்பாங்க. அதை வச்சு நம்ம வருமானம் பார்க்கலாம். நாம் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். எப்படி நாம் யூடியூப் ஆகிய வலைதளத்தில் இலவச வருமானம் பார்த்துட்டு அந்த வருமானத்தில் படிக்க வச்சு நாம் நடத்திடலாம். ஓகே, இவர் கோயிலுக்கு போனதை பார்த்துங்க, நீங்களே பார்த்துங்க, நான் சொல்ல கிடையாது. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்போம். ஆப்டாயர் ஓட்டு கோவிலுக்கு போகக்கூடாதான் என்னோடய அபிப்பிராயம். ஆனால் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். இவர் கேட்டால் வீரவசனம் பேசுவார். நாங்கள் ஓன் கண்டென்ட் போடுறோம், நாங்கள் நிஜத்தில் இப்படி தான் நடப்போம். நீங்கள் நிஜத்தில் இப்படி இருங்க, இல்லாமல் இருங்க. ஆனால் கோயில் போகிற நடைமுறையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆப்டாயர் போட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க. எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஆப்டாயர் போட்டு உள்ளே வந்தால் உள்ளே அலோடு கிடைக்காது. ஆனால் இவர் ஆப்டாயர் போட்டு அந்த கோயில் நிர்வாகம் இவர் எப்படி அலோடு பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒழுக்கத்தோடு இருக்கும்னு நானும் பல வீடியோவில் சொல்லியாச்சு. இதுவும் வந்து ஒரு ஒழுக்கமற்ற செயல் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இவருக்கு இலவச வருமானம் கொட்டுனால இவர் ஆப்டாயர் இல்லைங்க, என்ன வேணாம் போட்டு கோயிலுக்கு போவார். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.